வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரம்பி பார்க்க போகிறோன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு லா டிகிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிடச்ச டிகிரியை பக்காவாக முடிச்சு பெரிய லா ஃபிலிமில் வந்துட்டு வேலையும் கிடச்சதுக்கப்புறம் கூட தனக்கு வந்து நடிப்பில் தானே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நடிப்பில் வந்துட்டு சின்ன சின்ன ரோல்ஸ் கிடச்சதெல்லாம் பக்காவாக பண்ணி மேற்கொண்டு வந்து கேப்டன் மார்வல், எட்டர்னல்ஸு, அப்புறம் வந்துட்டு த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், லாஸ்ட் நைட்டு, இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் வந்து ஒரு தரமான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க நம்ம ஜெம்மா சான். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு தன்னோட பேஷனுக்காக ப்ரொஃபஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த ரிஸ்க் எடுத்த நம்ம ஜெம்மா சானுக்கு ஒரு தரமான லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவங்க நடிச்சிருந்து மக்களுக்கு பெருசாக தெரியாத படங்களை இந்த லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது ஃபேமிலிஸ். ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு ஃப்ரெஞ்சு படம், பெல்லே ஃபேமிலி அப்படின்ற ஒரு படம். அதை வந்து ஹாலிவுட்டில் வந்துட்டு உங்களுக்கு டப் பண்ணி இங்கிலீஷில் மாற்றிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெரோம் அப்படின்ற நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்திருப்பார். அப்புறம் லைஃப்பில் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிருப்பார். இவர் சக்ஸஸ் அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்துட்டு தன்னோட வீட்டில் பேசாமல் இருக்கிறப்போ ஒரு சமயம் வந்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிறப்ப தான் தெரிய வருது, இவங்களுடைய பூர்வீக வீடு வம்சாவளியாக அவங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த வீடு வந்துட்டு விற்க போகிறாங்க அப்படின்ற வருது. ஏன்னா படம் நெருக்கடி. ஸோ இந்த வீடை வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெரோம் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கிளம்பி இங்கே வராரு. ஸோ வந்த ஜெரோமுக்கு ஒரு பக்காவான ட்விஸ்ட்டும் அவர் எதிர்பார்க்காத பல விஷயங்களும் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சுவாரஸ்யமான படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது டோன்ட் வரி டார்லிங். 2022 வந்து இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு 1950 காலகட்டங்களில் வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறா. இந்த ஹஸ்பண்டோட வீடு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஊர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்க ஒரு கம்பெனிக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டியில் இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோடைய ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவன் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, தன்னோட லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இவ கவனிக்க ஆரம்பிப்பா. ஏன்னா வந்துட்டு தினசரியாக தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு ஏதோ சிமுலேட் பண்ணப்பட்ட மாதிரியும், தன்னோட வாழ்க்கையை சுற்றி நடக்கிற எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு லூப்பில் போகிற மாதிரியே அவன் நோட் பண்ணுவாள். ஆனால் இவளை சுற்றி இருக்க யாருக்குமே இந்த ஃபீலிங் இருக்காது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, இவங்க எல்லாரும் யார், இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ரொம்ப சுவாரஸ்யமான படம். இந்த படத்தில் வந்துட்டு ஜெம்மா சானுடைய ரோல் வந்து பெருசாக இல்லைனாலும் ஒரு க்ரூஷியலான ரோல் வந்துட்டு நெய்பர்ஹுட்டில் இவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதனால் இது நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது மேரி குயின் ஆஃப் ஸ்காட்ஸ். மேரி ஸ்டுவர்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்காட்லாண்டுடைய த்ரோனுக்கு வந்து சொந்தக்காரி. இந்த நேரத்தில் இவங்களுடைய கசினான எலிசபெத் I வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவளுடைய த்ரோனை வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இங்கிலாண்டுடைய ராணி. என்னடா இங்கிலாண்டு ஸ்காட்லாண்டு வந்து தனித்தனி நாடு தானேன்னு கேட்காதீங்க. அப்போ வந்து அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாகாணம் மாதிரி தான் பிரிஞ்சிருந்துச்சு. ஸோ நீ என்னுடைய பகுதியை வந்துட்டு எனக்கே கொடுத்துரு, அது எனக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு சண்டை செய்ய பார்ப்பாங்க நம்ம எலிசபெத் I கிட்ட. இந்த சமயத்தில் இவங்களை வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டு இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் இவங்க வந்து ஜெயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாட்கள் எப்படி இருக்குது அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு ஃபீமேல் லீட்ஸை வச்சு ஒரு கதையை நகர்த்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துக்கு வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த படத்துலேயே வந்து ஜெம்மா சான் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க, மெயினான ரோல் ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது எக்ஸாம். 2009 வந்து இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. வழக்கமாக நடக்கிற எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது வேறு கதை. ஆனால் இந்த படத்தோட எக்ஸாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். 8 கேண்டிடேட்டை ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு ரூமில் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பல டெஸ்ட்டுகளை தாண்டி தான் இந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கே வந்திருப்பாங்க. இந்த டெஸ்ட்டில் பக்கமாக கொஷின் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பேப்பரை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே எந்த கொஷினும் இருக்காது. பதில் தெரிலனா கூட ஏதாவது உருட்டி பற்றி எழுதிடலாம், எனக்கு கேள்வியே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்குவானுங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து என்ன கேள்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பேப்பரில் என்ன பதில் எழுதுறாங்க அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே வச்சுட்டு ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத படத்தோட எண்ணில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சதுன்னு சொல்லணும். இந்த படம் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால தான் தூக்கி 2nd பிளேஸில் வச்சுருக்கிறேன். இந்த படத்தை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது த கிரியேட்டர். 2023 வந்து இந்த படத்தை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக எஸ்பெஷலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷுவான்ற நம்ம படத்தோட ஹீரோ தன்னுடைய ஒய்ஃப் வந்து காணா போனதை நினச்சி வருந்திக்கிட்டு இருக்க சமயத்தில் இவரை வந்துட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்து திரும்ப கூப்பிட்றாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்து தரமான பணியாற்றி ரிட்டையர் ஆகிருப்பார். இவருடைய வேலை என்னென்னா மனிதர்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் நடக்கிற போரை தடுக்கணும். இந்த போரை தடுக்கிறதுக்கு இவர் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய கிரியேட்டர் இருப்பார்ல, அவரை போயிட்டு கொல்லணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆனால் அந்த கிரியேட்டரு
மனித இனத்தையும் ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட அழிக்கிற அளவுக்கு ஒரு வெப்பனை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த வெப்பன் என்ன அப்படின்றத அவர் தேடி போகும்போது இவருக்கு நடக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அந்த வெப்பன் வந்துட்டு மனித உருவத்தில் இருக்க ஒரு குழந்தை. ஸோ இந்த குழந்தைய இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் நான் வந்து எந்த ஸ்பாய்லரையும் போட்டு உடைக்கல. இது படத்துடைய ஸ்டார்டிங்லேயே வந்து காட்டிடுவாங்க இதெல்லாம். இதை தொடர்ந்து படத்தில் என்ன நடக்குது, இவரால் அந்த போரை நிப்பாட்ட முடியுதா, யார் இந்த கிரியேட்டர், இதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் வந்துட்டு இவங்க செஞ்சுருந்த அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படத்தில் எல்லாமே வந்து ரசிக்கிற விதத்தில் இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.4. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. பாய்.